ஃப்ரெட்ரிக் நீட்சே போன நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உளவியல் நிபுணர் தோல்வியை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. அந்த கமெண்ட்டை நான் இங்கிலீஷில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தோல்வியை பற்றி நீட்சே என்ன சொல்கிறாருன்னா, தோல்விகள் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல என்கிறார். இரண்டாவது, தோல்விகள் ஒரு மனுஷனுக்கு புது பலம் கொடுக்கும்னு சொல்கிறாரு. மூன்றாவது, தன் பலத்தை அறிந்து கொண்ட மனிதன் புதிய வாழ்க்கை அமைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நான்காவது பாயிண்ட்டு, தோல்விகள் நம்முடைய பலவீனத்தை இல்லாமல் செய்யுதுங்கிறார். இந்த நாளையும் அவர் தன்னுடைய ஒரே கமெண்ட்டில் சொல்கிறாரு. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தோல்விகள் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாக்கா தோல்வின்னு சொல்லி நம்ம அமைதியாக அப்படியே உட்காந்துடுறோம். அப்படி இல்லாமல் அந்த தோல்விகளை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை தாண்டி வெளில வரக்கூடிய ஒரு மனுஷன் புதிய வாழ்க்கை பெறுகிறான். தன் பலவீனங்கள் அவனுக்கு இல்லாமல் போகுது, புதிய பலங்கள் வருதுன்னு நீட்சே சொல்கிறாரு. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, லைஃப் ஒரு போராட்டம். எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இந்த போராட்டம் ஒரு மனிதனுக்கு அவசியமானு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் விரும்பினாலும் இந்த போராட்டம் இல்லாத மனுஷ வாழ்க்கையே இல்லை. அதுதான் உண்மை. எல்லா லைஃப்லேயுமே இந்த போராட்டம் இருக்குது, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஜெயிச்ச மனுஷங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய போராட்டங்களையும் வலியும் தோல்வியும் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கங்க. எந்த ஒரு பொருள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற எந்த பொருளாகட்டும், செடி கொடி மரம் மனுஷன் கல் மண் எதுவும் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டம், ஏடிஓஎம் அப்படின்னு சொல்கிற ஒரு அணுக்களால் ஆனது. எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது. நம்ம உடம்பு கூட அணுக்களால் ஆனது தான். இந்த அணுக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அணுக்கள் மத்தியில் ஒரு அணுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அணுவோட மத்தியில் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு உட்கரு இருக்கும். இந்த நியூக்ளியஸ் உட்கரு நடுவில் இருந்துக்கிட்டு தன்னை சுற்றி வர்ற அந்த எலக்ட்ரான்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அணுவிலையுமே இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது இந்த எலக்ட்ரான்களை இந்த நியூக்ளியஸ் உள்ளே இழுத்து தன்னுள்ள முழுங்க பார்க்கும். அது அப்படி முழுங்கிருச்சுன்னா அந்த ஆட்டம் உடஞ்சிரும். அந்த ஆட்டத்தோட ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த அணு செத்து போயிடும். இந்த அணு சாகாமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளாக இருக்க முடியும். நம்ம உடம்புல உள்ள எல்லா அணுக்களும் செத்துருச்சுன்னா நம்ம உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி சாகாமல் இருக்கிறதுக்கு இந்த அணுக்கள், இந்த எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. நியூக்ளியஸோட அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி ஒரு ஃபோர்ஸோட சுற்றிக்கிட்டே இருக்குது. இது எப்போவும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நேற்றுக்கு இன்றைக்கும் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இந்த அணுக்கள், இந்த எலக்ட்ரான்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு போராட்டம் இல்லைங்களா? இந்த போராட்டம் இல்லைன்னா நம்ம மனுஷ வாழ்க்கை கிடையாது. ஸோ அணுவே இந்த மாதிரி ஒரு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும்போது மனிதன் மட்டும் ஓய்வாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு பெரிய அர்த்தம் இல்லை. ரிலாக்ஸாக இருக்கலாம், ஓய்வாக இருக்கலாம். ஆனால் போராட்டத்தை, தோல்விகளை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை. அதை தான் நீட்சே இந்த கமெண்ட்டில் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் புரிதலை இந்த கமெண்ட்டில் நீங்களும் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.